ஹாய் ஆல் எல்லாருக்கும் வெல்கம் டு குரு டெக். நான் உங்க ஹரி. ஸோ இன்னைக்கு நாம டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செட்டு பத்தி பார்க்க போறோம். ஸோ கலெக்ஷன் லைக் ஒரு டேட்டா டைப்ஸ்லயே ரொம்ப முக்கியமான டேட்டா டைப்ஸ்ல இது ஒன் ஆஃப் த டேட்டா டைப். இது வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. செட்டில் இருக்க மெத்தட்ஸ், செட் எப்படி ஒர்க் ஆகும், அதை பத்தி எல்லாமே பேச போறோம். எஸ், அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட லைவ் செஷன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் எஸ் அவைலபிளா இருக்கு. 1 மந்த் ஃப்ரீ பூட் கேம்பும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராகவே. ஸோ நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு இப்போ நான் நடத்துறதோட நோட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க கம்யூனிட்டி லிங்க் வந்து கீழே இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்ல நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் எங்களோட கம்யூனிட்டி குரூப். நீங்க அங்க இருந்து பூட் கேம்ப்ஸோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அங்கேயே வரும். நீங்க பார்த்து பூட் கேம்ப்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னையோட நம்மளோட டாபிக் செட்டு. எஸ், செட்டு எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது, செட்டுனா என்னன்றதை இப்போ நான் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். செட்டுக்கு இண்டெக்ஸ்னு ஒன்று கிடையாது கைஸ். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது செட்டு ஆர்டராக இருக்காது. நீங்கள் போடுற ஆர்டர், அதாவது நீங்கள் செட்டுன்றத இந்த 2 பிராக்கெட் வச்சு தான் வந்து வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் செட்டுன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு இதுக்குள்ளார நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு வேல்யூ எப்படி நீங்கள் உள்ளே போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேல்யூஸை இதுக்குள்ளார கொடுப்பீங்க. பட் அதே வேல்யூஸ் உள்ளார அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது அன்ஆர்டராக தான் இருக்கும். நீங்கள் போடுற ஆர்டர்லேயே இது ஸ்டே ஆகாது. ஸோ அண்ட் தென் இதுக்குள்ளார இருக்க வேல்யூஸை, இந்த இதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா? இதெல்லாம் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ அதுவுமே கிடையாது. அதே மாதிரி இது டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவே பண்ணாது. ஸோ இதுதான் ஒரு செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். செட்டுனா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு உங்களோட எப்படி செட்டை நம்ம வந்து பேசிக்காக இனிஷியலைசேஷன் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு வேரியபிள்குள்ளே எப்படி வேல்யூவை, செட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் செட் ப்ராக்கெட். லைக் நம்மளோட ஆர்டினரி ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து செட்டோட ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட்டில் 1, 2, 3, 4 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெயினாக இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், விஏஆர்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், இதுதான் செட். இப்படி தான் இருக்கும். நான் இங்கே 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்கேன். அதனால ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகாமல் வந்திருக்கு. இதுலேயே நான் 1000, 100, 4994 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் பேட்டர்னில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ இதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். 100 இங்கே வந்திருக்கு, 4ன்றது இங்கே இருக்குது, அது இங்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸோட ஆர்டர்ஸ், லைக் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸோட ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில சமயங்களில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது அதனால தான் அன்ஆர்டர்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் விஏஆர்னு போட்டு இதில் இண்டெக்ஸ் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எஸ், நான் இப்போது இண்டெக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் இதுக்கு வேல்யூஸை இண்டெக்ஸ் வச்சு நான் எடுத்து உங்களுக்கு என்ன எரர் வருதுன்றதையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதுதான் செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த வேல்யூஸ் எதுக்குமே இங்கே இருக்க உள்ளார இருக்க எலமெண்ட்ஸ் எதுக்குமே இண்டெக்ஸ் கிடையாதுன்றது தான். ஸோ இண்டெக்ஸ் வச்சு உங்களால் சேஞ்சும் பண்ண முடியாது வேல்யூஸை. இந்த செட்டுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஜஸ்ட் சிம்பிள், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே உங்கள் கையில் ஒரு பேஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பேஸ்கெட்டில் தான் நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து வைப்பீங்க. ஸோ எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட்டில் தான் போடுவீங்க. ஜஸ்ட் சிம்பிள், அம்மா ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட் படி தான் எல்லா பொருளையுமே வாங்குவாங்க. ஓகே, அந்த பொருள் எல்லாத்துலேயும் கம்மியாகவோ குறைச்சாவோ வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தேவைன்றது ஒரு பேசிக்கலாகவே இருக்கும். நீங்கள் ஒரு சாக்லேட் எடுப்பீங்க, ஒரு 2 சாக்லேட் எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அம்மா இல்லை 1 தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பில் கவுண்டரில் போய்ட்டு பில் போட்டுட்டு அந்த பேஸ்கெட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவீங்க. செட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அந்த பேஸ்கெட் மாதிரி தான் செட்டு ஒர்க் ஆகும். அந்த பேஸ்கெட்டில் நீங்கள்
என்ன பொருள்ன்றத அம்மா ஆல்ரெடி ஒரு அசைன்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதுபடி தான் வாங்க போறாங்க. அது குறைச்சோ கூடவோ வாங்க சொன்னா வாங்க மாட்டாங்க. இல்ல எனக்கு இது தேவைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு 2 சாக்லேட் நீங்க எடுக்குதோ, அதாவது ஆல்ரெடி ஒரு சாக்லேட் எடுத்து போட்டுட்டீங்க அந்த பாஸ்கெட்ல. திருப்பி இன்னொரு சாக்லேட் எடுக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. ஸோ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ண முடியாதுன்னு. இன்னொரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க அதுல எல்லா பொருளையுமே அடுக்கி ஒவ்வொன்றா வச்சிருக்க மாட்டீங்க. அது அன்ஆர்டர்டா தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டு மூவ் ஆகிட்டே இருப்பீங்க அடுத்தடுத்த செஷனுக்கு. ஸோ இப்படி தான் வந்து மொத்தமாகவே செட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் செட்டில் ஒரு மெயினான திங் என்னன்னா, செட்டில் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ண முடியாது. இதில் வந்து இண்டெக்ஸ் கிடையாது. இண்டெக்ஸ்ன்றது மெயினாக சொல்கிறது ஒரு நம்பர்ஸ் மாதிரி சொல்லுவோம். அதில் 0ல் ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ். இந்த உள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையும் 1 2 3 4ன்னு 0லேருந்து ஆரம்பித்து நம்ம அடுக்கி எல்லாம் வச்சுருக்க மாட்டோம். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர்லாம் வச்சுருக்க மாட்டோம். நம்ம எடுக்கிற பொருளுக்கு கடைசியாக பில் கவுண்டரில் போயிட்டு பில் போட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் சேமாக தான் இருக்கும். செட் இப்படி தான். செட் எங்கே ரியலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓடிபிஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபோனுக்கு ஓடிபி வரும். இது வந்து ஓடிபியை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்குமே, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல ஓடிபிஸை சும்மா ஜெனரேட் பண்ணி வச்சுட்டு அதை சர்க்குலேட் பண்ணுறதுக்குமே இந்த செட்டை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல லைக் பேங்கிங் செக்டர்ஸில் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. வேரியபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செட்டில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது செட்டோட மெத்தட்ஸ் தான். செட்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட்ஸ் ஆடுன்னு இருக்கு, கிளியர்ன்ற மெத்தட், காப்பி, டிஃபரன்ஸ் அப்டேட், டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பு, ரிமூவ், அப்டேட். இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ஸில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்றதை ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த மெத்தட்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த செட்டை உங்களால் நல்ல எக்ஸிக்யூட்டபிளான பார்ட்டாக மாற்றிட முடியும் உங்களோட கோடில். எஸ், நான் இப்போது ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆட் மெத்தட்க்கு போகிறேன். ஸோ ஆட் மெத்தட் எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்றதுக்கும் நான் போகிறேன். எஸ், ஸோ var டாட் ஆட் அப்படின்ற திங்கை கொடுக்குறேன். இது என்ன சார் ஆடுன்ற மெத்தட்? ஆட்னா என்னன்னா, இதில் வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேவா? இதில் நான் ஹரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த விஏஆரை பிரிண்ட்டும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிள். இப்போ நான் இதுக்குள்ளார கொடுத்த வேல்யூ, இந்த விஏஆருக்குள்ளார கொடுத்த வேல்யூ இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? நமக்கு செட் அன்ஆர்டர் அப்படின்றதுனால இது நடுவில் வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூ வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் குரு அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், டெக் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் இந்த செட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும். குரு, டெக், ஹரி அப்படின்றதும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு, இந்த செட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்ற இந்த மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ். இப்போது நெக்ஸ்ட் இருக்க மெத்தட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியர். இந்த செட்டுன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூஸை இந்த செட்டுன்னு இருக்க வேரியபிள்குள்ளே இருக்க இந்த எலமெண்ட்ஸை, அதாவது இந்த வேல்யூக்குள்ளே இருக்க இந்த எலமெண்ட்ஸை எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், லைக் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த கிளியர்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தா போதும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ செட்டுன்றது பாருங்கள் எம்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்டில் இப்படி எம்டின்னு வராது. ஸோ இந்த மாதிரி தான் செட்டுன்னு வந்துடும். இப்படின்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த செட்டு வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக மூணாவது மெத்தட் என்னன்னா, காப்பின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த செட்டில் நீங்கள் காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கும். காப்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். var டாட் காப்பி அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுறீங்க. இதை வேற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அதை வேரியபிள் 1ன்னு வச்சுக்கிறீங்க. இந்த வேரியபிள் 1ஐயும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். என்னன்னா, நீங்கள் கொடுக்குற அதே செட்டை ரெண்டாவது தடவை காப்பி எடுத்து இன்னொரு வேரியபிளையும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்.
எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, காப்பி எடுத்து தான் அது ஸ்டோர் ஆச்சு அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ வேரியபிள் ஒன்றுன்றது தான் நான் காப்பி எடுத்து ஸ்டோர் பண்ண விஷயம். இப்போ நான் என்ன பண்றேன், var அப்படின்ற ஃபர்ஸ்ட் இருக்க இந்த செட்டில் வேல்யூஸை ஆட் பண்றேன். ஓகே, நான் என்னென்ன ஆட் பண்றேன்னா 10ன்னு ஆட் பண்றேன். இந்த வேரியபிள் 10ன்றது இதுல எங்கேயுமே இல்லை, சரியா? ஸோ அந்த விஏஆர்ல தான் ஆட் பண்றேன். இப்போ பாருங்க அது எந்த இடத்துலலாம் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. இப்போ 10ன்றதை வச்சுட்டு ரன் பண்றேன். இந்த விஏஆர் லைக் இது பிரிண்ட்டுக்கு அப்புறம் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விஏஆர்ன்றது 10ன்றது இங்கே மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, விஏஆரில் மட்டும், அதாவது வேரியபிளில் மட்டும். வேரியபிள் ஒன்றுன்னு நான் க்ரியேட் பண்ணேன், இந்த விஷயத்தில் ஆகலை. ஸோ இதுதான் பேசிக்கான காப்பி. காப்பினா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வேறு இடத்துல வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வேற ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஜெராக்ஸு, லைக் ஃபோட்டோ காப்பின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அது ஜெராக்ஸ்லேயும் சேஞ்ச் ஆகுன்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் வேற, ஜெராக்ஸ் வேற. ஓகே, இந்த இடத்துலயும் தான் இது ஒரிஜினல் லிஸ்ட், ஒரிஜினலாக இருக்க ஒரு செட்டு. இங்கே இருக்கிறது விஏஆர் ஒன்றுன்னு இதுக்கு ஒரு காப்பி எடுத்து தான் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்கள் விஏஆரில் சேஞ்ச் பண்ணால் அது எந்த விதத்துலையும் விஏஆர் ஒன்றில் பாதிக்காது. ஸோ இதுதான் வந்து காப்பி மெத்தட். காப்பி மெத்தட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஒரு 2 செட்டு தேவை. இந்த செட்டுக்கு நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன், இன்னொரு செட்டுக்கு நான் பின்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் நான் சின்றதுல இன்னொரு சின்ற வேரியபிளில் தான் இப்போ வேல்யூஸை அசைன் பண்ண போகிறேன். அதாவது ஏ டாட் டிஃபரன்ஸ், அதாவது இந்த ஏன்னு இருக்குல்ல, இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எதை வச்சுன்னா பியை வச்சு, அதை நான் சின்றதுல அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ரன் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே 1, 2, 3, 4 இது ரெண்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸஸை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க வேல்யூஸை எல்லாத்தையுமே இங்கே பாருங்க சின்றதுல அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் டிஃபரன்ஸ்ன்ற இந்த மெத்தட் பண்ணும். அதாவது 2 செட்டில் இருக்க சேமான வேல்யூஸை மட்டும் விட்டுட்டு டிஃபரெண்ட்டாக இருக்க வேல்யூஸை எடுத்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி நமக்கு ஷோ பண்ணணும். இதுதான் இந்த டிஃபரன்ஸ்ன்ற மெத்தடோட திங்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் அப்டேட்ன்ற மெத்தட். ஸோ டிஃபரன்ஸ் அப்டேட் எப்படின்னா சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்றது இருக்குது. இங்கேயும் பிலையும் 1, 2, 3, 4ன்றது இருக்குது. இந்த ரெண்டுத்தும் சேமாக இருக்கிறது தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையும் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு வேரியபிளை நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வரும். ஆனால் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போது அண்டர்ஸ்கோர் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடும். கடைசியாக எதெல்லாம் டிஃபரெண்ட்டாக இருக்கோ அதை எல்லாத்தையும் சிம்பிள் ஏன்றதுல அசைன் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். ஸோ எஸ், ஏன்றதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க 1100, 4904 அப்படின்றதையும் 1244ன்ற டிஃபரெண்ட்டாக இருக்க வேல்யூஸை மட்டும் இங்கே அசைன் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதுலேயே நான் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன், லைக் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு.
ஸோ இது பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. நான் ரன் பண்ணுறேன். 100,4904 ஏ 1244ன்றதும் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ். அது மட்டும் ஏல அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் இந்த டிஃபரன்ஸ் அப்டேட் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்சார்ஜ்ன்ற மெத்தட். ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் ஸ்பெசிஃபைடாக ஏதாவது ஒரு ஐட்டமை லைக் இதில் இருக்க எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ இதுக்கு எனக்கு ஏன்ற இந்த செட்டு மட்டும் இருந்தால் போதும். ஸோ எனக்கு பி தேவையில்ல. ஸோ எனக்கு ஏ டாட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் டிஸ்சார்ஜ் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இதில் எனக்கு 1000ன்ற வேல்யூவை ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லா வேல்யூஸையுமே ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ், இதில் 1000 இந்த இடத்துல இருக்குது. எனக்கு ஸ்பெசிஃபிக்கான எலமெண்ட் ஒன்று ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1000ன்னு ஒன்று இருந்திருக்கும், அது ரிமூவ் ஆகிருக்கும். நான் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த 1000ன்ற இந்த எலமெண்ட்டை நான் இங்கே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் 1000ன்றது இருக்காது. 1000ன்ற எலமெண்ட் மட்டும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இப்படி தான் கைஸ் ரன் ஆகுது. ஸோ டிஸ்சார்ஜ்ன்றது லைக் ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸ் வேணுன்னா உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா பாப்பு அப்படின்ற மெத்தட். ஸோ பாப் என்ன பண்ணணும்னா சிம்பிள், இங்கே பாருங்கள், பாப்னு நான் போட்டுட்டு இதில் எந்த வேல்யூஸும் நான் கொடுக்கல. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் ரேண்டமாக ஒரு வேல்யூவை அதுவாகவே சூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ பாப் அதுதான். நீங்கள் எந்த பாப் போட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணணும். லைக் இங்கே என்னத்தை சூஸ் பண்ணியிருக்குன்னா இங்கே பாருங்கள் 1ன்ற வேல்யூவை எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போயும் 1ன்றது தான் சூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ அப்படிலாம் எடுக்காது, ரேண்டம் பிக்கு தான். ஸோ பாப்புன்னா நம்மளோட செட்டை பொறுத்தளவு ரேண்டமாக ஒரு வேல்யூவை பிக் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதாவது நம்மளோட வந்த வேல்யூஸ்லேருந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை ரேண்டமாக பிக் பண்ணும், அந்த எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பாப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இதில் நான் எந்த எலமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ டிஸ்சார்ஜ் மாதிரி எங்கேயும் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக 4ன்ற இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுதான் இங்கே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ 4ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமூவ் ஆகியிருக்கும். ஓகே கைஸ், ஸோ ஸ்பெசிஃபிக்கான எலமெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி கூட உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்க மெத்தட் என்னென்னா அப்டேட்ன்ற மெத்தட் வரும். இந்த அப்டேட்ன்ற மெத்தட் என்ன பண்ணுதுன்றதை நான் சொல்கிறேன். அப்டேட் என்ன பண்ணணும்னா சிம்பிள், நான் இப்போ அப்டேட்டை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்டீஜர் இங்கே நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இன்டீஜர்ஸை கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு செட்டை கூட கொடுக்கலாம். நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா 60, 70, 80 அந்த மாதிரி கொடுத்து ஒரு செட்டை நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ எப்பவுமே இண்டிவிஜுவல் இன்டீஜராகவோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கக்கூடாது. லைக் ஸ்ட்ரிங்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், அதுவுமே ஒரு ஐட்டரபிள் தான். லைக் அதெல்லாமே ஐட்டரபிள்ஸாக இருக்கணும். நீங்கள் ஐட்டரபிள் வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஐட்டரபிள்ஸ்னால் இந்த மாதிரி செட்டு, லிஸ்ட்டு, டப்புள் இந்த மாதிரியான ஐட்டரபிள்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கனாலும் ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ லைக் ஐட்டரபிள். ஸோ அதுவுமே வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே எதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா இன்டீஜர், ஃப்ளோட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து அப்டேட் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. எஸ், ஸோ உங்களுக்கு செட்டை பற்றின முழு ஐடியா இதில் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோடய லைவ் கிளாஸஸ் நான் முதவே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு என்னோட 1 month ஃப்ரீ பூட் கேம்ப் லைவ் செஷன் நடக்கும். 1 hour டெய்லி நடக்கும். கிட்டத்தட்ட 30 days கிட்ட நடக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல்.